இப்போதைக்கு முதலில் மூத்த தலைவர் இதயத்துல்லாவிடமிருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சியில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு பலனா பாதிப்பா? ஏனென்றால் தேர்தல் முடிந்த கையோடு இவ்வாறு கூட்டணி மாறி இருப்பதால் இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இது முழு மனதோடு சம்மதித்திருக்கிறார்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் துவங்கும் போது ஒரு புயல், ஒரு சுனாமி மாதிரி சொன்னீங்க. ஆமாம். சாதாரண நேரத்துக்கும் புயல் சுனாமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ மீட்பு பணியில் இருக்க காங்கிரஸ் அதனால் எது நடந்தாலும் வித்தியாசமாக தான் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின், இன்னைக்கு அவர் தான் காமத்து முதல்வராக இருக்காரு. அவர் உள்பட அனைத்து கட்சிகளும், எல்லா எதிர்கட்சிகளும், தாவேகாவை எதிர்த்த கட்சிகள் அனைத்தும் மக்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் சொன்னாங்க. மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னாங்க. அது அவங்க உதட்டளவில் மட்டுமில்ல, உள்ளத்தளவுலையும் சொன்னாங்க. எல்லா கட்சியுமே சொல்லியிருக்காங்க, அது தவறு இல்லை. இப்போ மக்கள் தீர்ப்பை மதிக்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். மக்களுடைய தீர்ப்பு பெரும்பாலான தீர்ப்பு என்னதுங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது, இன்றைய சூழ்நிலையில தமிழக மக்கள் பொதுவா பாஜக எந்த நிலையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் 33 இடங்களில் நின்ற பாஜகவை ஒரு இடத்துல சுருக்கிட்டாங்க. 33 இடத்துல நின்றாங்க இல்லையா? இல்ல 27 நின்றாங்க அவங்க. இல்ல, பாஜக 27 பிளஸ் ஒரு 6, மொத்தம் 33. அது சின்னம் பாஜக சின்னம் தானே, தாமரை என்பது. ஆமா, அதனால 33ல் ஒன்னாதான் கொண்டு வந்துட்டாங்க. அதுவே மக்கள் ஒரு புரட்சி செஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மையான புரட்சி. எந்த பாஜகனா எப்படியாவது தமிழகத்தை கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்ற முயற்சியில பல கட்சிகளை தன்னகத்தை கொண்டு வருவதற்கு பல மிரட்டல்கள், உருட்டல்கள், அரட்டல்கள் எல்லாம் பண்ண அந்த நிலையில கொண்டு வந்துட்டாங்க. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப மக்களுடைய தீர்ப்புங்கிறது ஒரு சில இடங்கள் குறைவாக இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஆட்சி இப்ப தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்தது ஆட்சி இல்லாம போனா என்ன நடக்கும்? பாஜக வரும் அல்லது அதிமுக ஆதரவு கொடுக்கும், ஏதாவது ஒண்ணு செய்ய. ஆதரவு கொடுக்குதோ கொடுக்கல, அது எல்லா விஷயம். காங்கிரஸ் முந்தி பிஜேபிக்கு ஒரு செக் வச்சீங்க இப்போ. அச்சாச்சு, இது காங்கிரஸ். ஆமா. இப்ப இதன் விளைவு என்ன? நாளைக்கு மீண்டும் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது. இப்ப இந்த இதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாம், என்ன நடக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும். 6 மாசம் ஆளுநர் ஆட்சிம்பாங்க, அது 2 வருஷம் கூட போயிடும். இந்த 2 வருஷம் கூட அல்லது 1 வருஷம் கூட பாஜக எந்த வகையிலும் உள்ள வந்துடக்கூடாது. அந்த ஒரு நோக்கம். மூணாவது, இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய நல்ல காரியங்கள் செய்தார்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் தான் வந்திருக்கணும், மக்கள் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கணும், ஆனா எடுக்கல. அப்ப இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற ஆட்சி நடக்கணும்னு சொன்னா விஜய் அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு நாம ஆதரவு கொடுக்கணும். அவரை மதசார்பு இல்லாம இருக்காருன்னு வச்சுக்கிறோம். உதாரணமா சில பேர் சொல்றாங்க இல்லையா, அப்ப அவரை மதசார்பற்ற அவரை கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுக்கணுமா இல்லையா? சரி, இப்ப மீண்டும் ஒரு தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு முழுமையா விலைக்கு சட்ட ரீதியா விளக்க விரும்பல. ஆளுநர் ஆட்சி சொல்லிட்டேன். மீண்டும் வந்தா இன்றைக்கு ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய இடங்களை எல்லா கட்சியும் பெருமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்கும். நாங்க ஒரு வெரிடிக்ட கொடுத்தோம், தீர்ப்பை கொடுத்தோம், அதுக்கு எதிராக இருக்குன்னு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி பல்வேறு தலைவர்கள் சொன்ன மாதிரி நடக்கும். இதையெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிமுகவோ அல்லது பாஜகவோ மறைமுகமாக தாவேகாவோட சேர்ந்து ஆட்சியை வச்சா அது இன்னும் திமுகவுக்கு இன்னும் மோசமான ஒரு நிலைப்பாட்டை தான் உருவாக்கும். ஒரு மறைமுக உதவிதான் பண்ணிருக்கீங்க திமுக. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது நிலைப்பாட்டை உருவாக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கம்ஃபர்டபுள் ஹெல்த்தி அப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக அவர்கள் இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி தாவேகாவோ அந்த ஆட்சி வந்தா அது எதுக்கு தவறல்ல. அப்ப மீண்டும் ஆட்சி என்பது யாருக்கும் சாஸ்வதம் அல்ல, நிரந்தரம் அல்ல. அதனால் மாற்றம் என்பதே மாறாது. அப்ப எல்லா வகையில நீங்க கூட்டி கழித்து பார்த்தால் தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்புல அவர்கள் சரியா இல்லைன்னு சொன்னா மீண்டும் உங்களுக்கு திராவிடருடைய ஆட்சி வரலாம்.
அதனால காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு அகில இந்திய அளவுல இது நடத்திருக்கு. அகில இந்திய அளவுல பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. முன்னாவது இவருக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? இப்ப கெஜ்ரிவால் என்ன அனுபவம்? பெருந்தலைவர் காமராஜரோட முதல்வர் ஆனார் இல்லையா? அவருக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சா? பல தலைவர்கள் நம்ம முதல்வர் எம்ஜிஆர் கூட இருக்காரு, கலைஞராவது அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி முதல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருந்தார். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த பின்புலமும் இல்லாம வந்தவர் வந்து 2 முறை இருந்தார். அப்ப அவர் செய்வாரா இல்லையாங்கிறத மக்கள் தீர்மானிக்கட்டும். அதனால இன்றைய நிலையில எங்க காங்கிரஸை பொறுத்தவரை அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். மீதி உள்ள இடங்களை பெறுவது அவருடைய வேலை, பெற்றால் நல்லா இருக்கும். ஆனா ஒரு வேண்டுகோள், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து வந்து கூட்டணியில் இருந்த கட்சிகள், மதசார்பற்ற கட்சிகள் இந்த ஒரு நிலையில, இந்த அடிப்படையில தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது நம்ம காரை சொல்லுவேன். முதல் கட்ட கருத்தை எடுத்து